வணக்கம், நான் உங்கள் அனந்தகண்ணன். இது உங்களுடைய அனந்தகண்ணன்ஸ் டெக்னாலஜி சேனல். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப IFHRMஸ்ல கருவூலம் வெப்சைட்ல களஞ்சியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அழகா அப்டேட் பண்ணிருக்காங்க. ஸோ அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் இந்த களஞ்சியம் அப்படின்றத வெப்சைட்ல பயன்படுத்தி நீங்க என்னென்னலாம் வந்து நீங்க பார்த்துக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். இப்போ நீங்க உங்க மொபைல் போன்லயோ அல்லது லேப்டாப்லயோ நீங்க குரோம், கூகுள் அப்படின்றத ஓபன் பண்ணிக்கிறீங்க. ஸோ சர்ச் இன்ஜின்ல போயிட்டு பாருங்க, கருவூலம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. KARUVOOLAM கருவூலம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஸோ அதுல வர முதல் ஆப்ஷன் karuvulam.tn.gov.in அப்படின்ற இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேஜ் இப்படிதான் உங்களுக்கு வியூ ஆகும். இதுல இங்க லெஃப்ட் சைட் கார்னர்ல பாருங்க லாகின் அப்படின்னு இருக்கும். தலைப்பு பாருங்க எம்ப்ளாயி, பென்ஷனர்ஸ், அதர்ஸ் இருக்கும். ஸோ எம்ப்ளாயி அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க எம்ப்ளாயி ஐடி என்னவோ அதை இங்க கொடுங்க. ஸோ என்னுடைய ஐடி பாருங்க இங்க இருக்கு. ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அந்த பாஸ்வேர்டு இங்க கொடுத்துட்டு நீங்க சைன்இன் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு பாஸ்வேர்டு தெரியல, இல்ல பாஸ்வேர்டை மாத்தணும் அப்படின்னா கீழே பாருங்க ஃபர்காட் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி உள்ள போன பிறகு அங்க என்ன வழிமுறைகள் கொடுத்துருக்காங்களோ அதை படிச்சு பார்த்துட்டு உங்க பாஸ்வேர்டை நீங்க மாத்திக்க முடியும். இப்ப நான் என்ன பண்றேன், என்னுடைய எம்ப்ளாயி ஐடியை கொடுத்துட்டு பாஸ்வேர்டை கொடுத்துட்டு சைன்இன் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இப்ப கொடுத்தோடனே பாருங்க இந்த பேஜ் ஓபன் ஆகுது பாருங்க. இங்க பாருங்க களஞ்சியம் அப்படின்னு சொல்லி தலைப்பு இருக்கு பாருங்க. சோ இந்த களஞ்சியம் அப்படின்ற வெப்சைட்ல அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு தலைப்பு இருக்கு. இதுல 1 2 3 4 5 6 மொத்தம் 6 விதமான தலைப்புல இப்போதைக்கு அப்டேட் பண்ணிருக்காங்க. இந்த ஒவ்வொரு தலைப்புலையும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு என்னென்ன வசதிகள் தரப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க சர்வீசஸ், அதாவது HR ஃபினான்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த சர்வீசஸ்ல போயிட்டு கிளிக் பண்ணோம்னா என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். ரெண்டாவதா பாருங்க சலான் கிரியேஷன் பண்றது அல்லது பேமெண்ட் பண்றது எப்படின்னு பாக்குறது. அடுத்து தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ். fourth one all reports. fifth one payslip. the last one பாத்தீங்கன்னா other applications அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ முதல்ல சர்வீசஸ் HR அண்ட் ஃபினான்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். நான் கிளிக் பண்ணி உள்ள போறேன் பாருங்க. இதுல இந்த பேஜ் ஓபன் ஆனே பாருங்க ஹோம் அப்படின்னு இருக்கு, HR எம்ப்ளாயின்னு இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பாருங்க மேல நிறைய சின்ன சின்ன பாக்ஸா குட்டி குட்டியா இருக்கு பாருங்க. இது ஒவ்வொன்றிலையும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு உங்கள் விவரம் சம்பந்தப்பட்ட நிறைய கணக்குகள் நீங்க இருக்கு, நீங்க இங்கேயே செக் பண்ணிக்க முடியும். இங்க ஃபர்ஸ்ட் பாருங்க SRV அப்படின்றது பாருங்க, சர்வீஸ் ரிஜிஸ்டர். சோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க SRல என்னென்ன விவரங்கள் இருக்கோ ஒரு சில விவரங்களை மட்டும் இங்க அப்டேட் பண்ணிருக்காங்க. கூடிய சீக்கிரம் உங்க SRல இருக்கிற எல்லா விவரங்களையுமே இங்க அப்டேட் பண்ணுவாங்க, நீங்க பாத்துக்க முடியும். இப்ப SRல போயிட்டு என்ன பண்ணலாம், நீங்க இதை கிளிக் பண்ணிட்டு என்னென்ன விவரங்கள் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி நீங்க பாத்துக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா அட்வான்சஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க பாருங்க, GPF அட்வான்சஸ், அடுத்து ஹேண்ட்லூம் அட்வான்சஸ். ஸோ என்னென்ன நீங்க வாங்கியிருக்கீங்களோ இந்த அட்வான்சஸ்ல உள்ள போயிட்டு அந்த விவரங்களை நீங்க பாத்துக்க முடியும். மூணாவது பாருங்க ப்ராவிடன்ட் ஃபண்ட், GPF ஜெனரல் ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு கட்டிட்டு வரீங்க அப்படின்ற விவரங்களை நீங்க பாத்துக்க முடியும். எந்த வருஷம் எவ்வளவு கட்டினீங்க, எப்போ வந்து உங்க சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணீங்க, அது எல்லா டீட்டெயிலுமே அதை பார்க்க முடியும். அடுத்து இது வரைக்கும் நீங்க பார்ட் ஃபைனல் எவ்வளவு போட்டிருக்கீங்க, எவ்வளவு அமௌண்ட் எடுத்திருக்கீங்க, அடுத்தது அட்வான்ஸ் என்னென்ன போட்டிருக்கீங்க. ஸோ GPF சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே இங்க நீங்க பாத்துக்க முடியும். அடுத்து கிளைம்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா லீவ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான லீவ் இங்கேயே வந்து அப்ளை பண்ண முடியும். என்னென்ன லீவ் அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்றது இங்க பாத்துக்க முடியும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்தது CPS சந்தாதாரர்கள். இங்க GPF எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி CPS சம்பந்தப்பட்ட எல்லா விவரங்களையுமே உள்ள போயிட்டு நம்ம கிளிக் பண்ணி பாத்துக்கலாம். ஒரு சில விவரங்கள் அப்டேட் பண்ணிருக்காங்க, மற்ற எல்லா விவரங்களையுமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அடுத்து பாருங்க ப்ரீ ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். அடுத்தது பாருங்க போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு ஆப்ஷன். அடுத்தது ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து அதர்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த லாஸ்ட் ஒன் டிரான்ஸ்ஃபர் ஜாயினிங் டீடைல்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க எங்க இருந்து டிரான்ஸ்ஃபர்ல இப்ப பிரசன்ட்ல ஒர்க் பண்ற ஸ்கூலுக்கு வந்தீங்க போனீங்க அப்படின்ற விவரங்களை அங்க கொடுப்பாங்க. இதுலயும் ஒரு சில விவரங்கள் மட்டும் தான் இங்க அப்டேட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போதைக்கு இந்த HR ஃபினான்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ல உங்களுக்கு கொடுத்திருக்கிற விவரங்கள். இதுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ண பிறகு இதுல உள்ள என்னென்ன விவரங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்ப நான் பேக்ல போறேன்.
சோ இந்த 6 பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன இருக்குன்னு நம்ம பார்த்திருக்கோம். ரெண்டாவதா பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு இ சலான். அத கிரியேஷன் பண்றது, பேமெண்ட் பண்றது. இன்கம் டாக்ஸ் பேமெண்ட் பண்ணும்போது நிறைய பேருக்கு அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இ சலான் போட்டு கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. சோ நிறைய பேர் ஆன்லைன்ல போயிட்டு கட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அல்லது ஒரு சில பேருக்கு லீவ் போட்டுட்டு பேங்க்ல போயிட்டு ரொம்ப ஆஃப்லைன்ல வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நீங்களும் அங்க போகவே தேவையில்லை. உங்க லேப்டாப்ல உங்க போன்ல இருக்கிற இடத்துல இருந்து உடனே என்ன பண்ண முடியும், உங்களால சலான கட்ட முடியும். இங்க பாருங்க, இங்க கான்ட்ரிபியூட்டர் டைப் அப்படின்னு இருக்கு, இங்க சிங்கிள் மல்டிபிள் இருக்கு. நீங்க ஒருத்தர் தான் கட்டுறீங்க அப்படின்னா இங்க பாருங்க ரிமிட்டர் டைப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எம்ப்ளாயி அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா எம்ப்ளாயி, பென்ஷனர், டிடிஓ, இதுல யாரோ அதை மட்டும் கிளிக் பண்ணிக்கிங்க. எம்ப்ளாயினா எம்ப்ளாயி கிளிக் பண்ணிக்கிங்க. இதுல என்ன ஒரு விஷயங்கள் பாத்தீங்கன்னா, இதுல இந்த பேஜ்ல போகும்போது முக்கால்வாசி விவரங்கள் ஏற்கனவே ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆகிருக்கும். ஓகேங்களா? அவங்க ஒரு சில விஷயங்களை மட்டும் தான் நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். இங்க பாருங்க, ஏற்கனவே நம்பர்ஸ் எல்லாமே இங்க கொடுத்துருக்காங்க, அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாமே இங்க இருக்கு. ஸோ இமெயில் தேவைப்பட்டா கொடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது நீ எந்த பீரியடுக்கு, எந்த காலகட்டத்துக்கு நீங்க வந்து இந்த அமௌண்ட்டை சலான் போட்டு கட்ட போறீங்கன்றது ஃப்ரம் டேட் இங்க, டு டேட் இங்க கொடுத்துருங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிடிஓ கோடு இது எல்லாமே நீங்க ஃபில் பண்ணி கொடுக்கணும். அதுக்கடுத்து கீழே பாத்தீங்கன்னா அவங்க கேட்டிருக்க தலைப்புகள் எல்லாமே சர்வீஸ் டீடைல்ஸ் என்னென்ன கேட்கறாங்களோ இந்த 5 பாக்ஸ்லயும் நீங்க ஃபில் பண்ணலாம் நீங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சலான் டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு கட்ட போறீங்க அந்த அமௌண்ட்டை கொடுங்க. நீங்க கொடுத்துட்ட பிறகு ஆட் ரோ, இன்னும் எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்ல இந்த ரோ தேவையில்லை டெலிட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பாருங்க செலக்ட் பேங்க் ஆஃப் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த பேங்க் மூலியமா நீங்க இந்த அமௌண்ட்டை கட்ட போறீங்களோ அதை கொடுத்துட்டு ஆன்லைன் ஆஃப்லைன் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இ சலான் நீங்க இங்க இருந்து என்ன பண்ணலாம், நீங்க அழகா கட்டிக்க முடியும். அடுத்து மூணாவதா பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. இதை இன்னும் அப்டேட் பண்ணல. ஸோ அப்டேட் பண்ண பிறகு இதை என்னென்ன விவரங்கள் கொடுத்துருக்காங்க, வசதிகள் கொடுத்துருக்காங்கிறது நம்ம பார்ப்போம். இப்போ ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா ஆல் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ்ல பாத்தீங்கன்னா இன்னும் டெம்பரரி டவுன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்ட பிறகு நம்ம கண்டிப்பா என்னென்ன வசதிகள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா ஆல் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஆல் ரிப்போர்ட்ஸ்ல அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது நிறைய இருக்கு. ஸோ இது எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆப்ஷன் எல்லாமே அப்டேட் பண்ண பிறகு நம்ம உள்ள போய் பார்க்கும் பொழுது நிறைய வசதிகள் நமக்கு கிடைக்கும் டீச்சர்ஸ். பாருங்க, நம்பர் ஸ்டேட்மெண்ட், அடுத்து பாத்தீங்கன்னா சலான் ரிப்போர்ட், டிடிஓ டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா, அடுத்து பே ஸ்லிப் எடுத்துக்கலாம், பட்ஜெட் அலோகேஷன் ஸ்டேட்டஸ், ரிப்போர்ட். ஸோ இது எல்லாமே இந்த ரிப்போர்ட் அப்படி எதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பே ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்க எடுத்துக்கலாம் அதுல. ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கு பாருங்க பே ஸ்லிப்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ பே ஸ்லிப் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல எந்த வருஷம் தேவையோ அதை கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ இதுல எந்த மாசம் உங்களுக்கு தேவையோ அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கொடுத்துட்டு கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனடியா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பே ஸ்லிப் டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதை டவுன்லோட் பண்ணி வழக்கம் போல உங்க டேட் ஆஃப் பர்த், இந்த பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் தான் உங்களுக்கு, அந்த பர்த் டேட்டு, மந்த்து, இயர் இந்த வரிசை பிரகாரம் உங்க பாஸ்வேர்ட்ல கொடுத்துட்டு நீங்க ஓபன் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இதே மாதிரி எத்தனை வருஷத்துக்கு உங்களுக்கு தேவையோ அதை கொடுத்துட்டு இந்த செலக்ட் மந்த்தை கொடுத்துட்டு உங்க பே ஸ்லிப்பை நீங்க டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அதர் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதர் அப்ளிகேஷன்ஸ்ல இன்னும் அப்டேட் பண்ணல. ஸோ இதுதான் டீச்சர்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த களஞ்சியம் அப்படின்ற அப்ளிகேஷன்ஸ்ல இப்போதைக்கு இவங்க அப்டேட் பண்ணிருக்க விஷயங்கள். சீக்கிரமே நம்ம இன்னும் ஒரு 10 டேஸ் அல்லது 20 டேஸ்க்குள்ளே பாத்தீங்கன்னா நமக்கு வருமான வரி செலுத்துவதற்கு உண்டான நிறைய வசதிகளை இங்க களஞ்சியம் ஆப்ல கொடுக்க இருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் கொடுக்க நான் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். தொடர்ந்து நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.